என்ன இருக்கு? எப்படி இருக்க? நான் நைட்டே வந்துட்டேன். நீ பாப்பா பார்க்கவாது ரூமுக்கு வருவேன்னு நினைச்சேன். ஆனா வரவே இல்லை. ஏன்டி பாப்பா பார்க்கணும்னு உனக்கு தோணலையா? இல்ல என் மேல கோவமா? சேச்சே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஓ மேல எனக்கு என்ன கோபம்? நைட்டு ரொம்ப லேட்டாக தான் வந்தேன். வேலை வேற அதிகமாக இருந்துச்சா, அதான் டயர்ட் ஆயிட்டு அப்படியே தூங்கிட்டேன். இப்போ குளிச்சுட்டு ரெடியானே பார்க்க வரணும்னு தான் நினைச்சேன். அதுக்குள்ளேயும் அத்தான் ஆஃபீஸ்க்கு போகட்டும், ரூமில் இருப்பார்ல, இப்போவே போய் என்ன பார்க்கறது அப்படின்னு தங்கிக்கிட்டே இருந்தேன். அதுக்குள்ளேயும் நீயே வந்துட்ட. நான் வேற பயந்தே போயிட்டேன் தெரியுமாட்டி. ஏன் மேலதான் உனக்கு கோபம். அதனாலதான் நீ பாப்பாவை கூட பார்க்க வரலையோன்னு நினைச்சேன். எங்க மறுபடியும் பழைய மாதிரி மாறிட்டியோன்னு நினைச்சேன். தேங்க்ஸ் ருக்கு, நீ நல்லா இருக்கிறதுக்கு. ருக்கு, நீ என்ன ஆஃபீஸ்லாம் போனியா? எப்படி இருக்கு ஆஃபீஸ்லாம்? என்னக்கா நீ லூசு மாதிரி கேள்வி கேட்டுட்டு இருக்க? ஆஃபீஸ் எப்படி இருக்கும்? ஆஃபீஸ் ஆஃபீஸ் மாதிரி தானே இருக்கும். ஆமால, உனக்கு முன்ன பின்ன ஆஃபீஸ் போய் பழக்கம் இல்லைல்ல. நான் வேற உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சேன்க்கா. என்னமோ அத்தான் உன்ன ஆஃபீஸ்க்கு போ நீயும் படின்னு சொன்னாராம. இதெல்லாம் நடக்கிற காரியமா? ஏன்க்கா தேவையில்லாம இதெல்லாம் நீ கற்பனை கூட பண்ணி பார்க்க கூடாது. ஏக்கா, குழந்தைய நல்லபடியா வள, வீட்டுல எல்லாரையும் நல்லா பாத்துக்க. உனக்கு பிடிச்சதும் அதுதானே. நம்ம வீட்லயும் அம்மா கூட போய் நின்று சமையல் அப்படி பண்ணணுமா இப்படி பண்ணணுமான்னு கூட மாட, அதை செய்யட்டா இதை செய்யட்டான்னு ஓடி ஆடி செய்வ. உனக்கு பிடிச்ச விஷயத்த நீ செய்யக்கா. மற்றவங்க உன் மேலே திணிக்கிறாங்கிறதுக்காக நீ ஆஃபீஸ்க்கு வரணும், நாமளும் வேலைக்கு போகணும்னு நினைக்காத. அது உனக்கு செட் ஆகாதுக்கா. இருக்கு, உண்மையிலேயே என் மேல உனக்கு இம்புட்டு பாசமா? எனக்கு ஆச்சரியமா இருக்கு. உண்மையிலே நீ என்னை நல்லா புரிஞ்சு வச்சிருக்க. நான் வேலைக்கு வரக்கூடாதுன்னு நீ நினைக்கிறியா? இல்ல நான் எப்பவுமே ஒரு சமயக்காரியா இருக்கணும்னு நினைக்கிறியா? இல்ல இதுதான் எனக்கு செட் ஆகும்னு நீ முடிவு பண்றியா? என்னன்னு என்னால புரிஞ்சுக்க முடியல. நீ என் மேல பாசத்துல சொல்றியா, அக்கறையில சொல்றியா? இல்ல நான் எங்க ஆபீஸ் வந்தா உன் மரியாதையெல்லாம் போயிரும்னு நினைக்கிறியா? எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்கிட்டி. என்னக்கா நீ லூசு மாதிரி பேசுற? நான் உனக்கு எப்பவுமே நல்லதுதான் செய்யணும்னு நினைப்பேன். நீ நல்லா இருக்கணும்னு தான் நினைப்பேன். நீ ஆபீஸ்க்கு வந்தா ஏன் மரியாதை கெட்டு போயிருமா? எப்படி? உனக்கு தான் ஒண்ணுமே தெரியாத. என்ன நீ என்னை விட படிச்சவளா இல்ல என்னை விட புத்திசாலியா? நீ ஏன் நினைச்சு பாரு. உனக்கு எந்த திறமையும் கிடையாது. ஏதோ அத்தான் உன் மேல ஆசைப்பட்டு கல்யாணம் கட்டிக்கிட்டாரு, அதனால உன் வாழ்க்கை நல்லா இருக்கு. அதை நீ சந்தோஷமா வச்சுக்குவியா? அதை விட்டுட்டு இப்படி லூசுத்தனமா பேசிட்டு இருக்க. ருக்கு, நீ ஒன்ன மட்டும் மறந்துடாத. நான் உன் அக்கா. உன்னை விட எனக்கு வயசு அதிகம். இன்னொன்னு, நீ படிச்சவன். எனக்கு அந்த அளவுக்கு நாகரிகம் இல்லாம இருக்கலாம். ஆனா நீ என்ன பேச போற, எப்படி பேசுவேன்னு எனக்கு எல்லாமே தெரியுமட்டி. நான் ஆபீஸ்க்கு வந்தா உனக்கு மரியாதை கிடைக்காதுன்னு நீ நினைக்கிற, அப்படித்தானே? அதை தான் இப்படி நாசுக்கா சொல்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டே சொல்ற. இங்க பாரு ருக்கு, நான் எனக்காக இல்லைனாலும் என் புருஷன் சொன்னதுக்காக கண்டிப்பா படிப்பேன். நான் ஆபீஸ்க்கு கண்டிப்பா வருவேன். என்னக்கா நீ ஆபீஸ்க்கு வருவியா? ஆபீஸ்க்கு வருவாங்கிறது ஒரு சாதாரண விஷயமா? இங்க பாரு, உனக்கு முதல்ல இங்கிலீஷ்ல 4 எழுத்து சேர்ந்தாப்புல படிக்க தெரியுமா? நீ என்ன அங்க ஃபைல்ல ஏபிசிடின்னு எழுதிருப்பாங்கன்னு நினைக்கிறியா? அறிவு கட்டத்தனமா உளறிக்கிட்டு இருக்க. ஏதோ அக்கா வாச்சேன்னு நானும் பொறுமையா உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன். நீ என்னன்னா புரியாத மாதிரியே என்னமோ பேசிக்கிட்டு இருக்க. ஏக்கா, நீ குடும்பத்தை பாத்துக்கதான் லாய்க்கு. உன்னால இது மட்டும் தான் முடியும். புரிஞ்சு நடந்துக்கோ. தேவையில்லாம கற்பனை குதிரைய ஓட விடாத. ஏக்கா, எது சொன்னாலும் நான் ஓ நல்லதுக்காக தான் சொல்லுவேன். நீ என் அக்கா. நீ மத்தவங்க முன்னாடியே அசிங்கப்படுறத நான் விரும்ப மாட்டேன். அதை புரிஞ்சுக்கோ. ஆமாடி, நீ எது சொன்னாலும் நல்லதுதான் சொல்லுவேன். நீ எப்படிப்பட்டவனு எனக்கு மட்டும் இல்ல, இந்த வீட்டுல உள்ள எல்லாருக்குமே தெரியும். சும்மா தேவையில்லாம எதையாவது சொல்லி அண்ணி மனச குழப்பாத. ஏய், நீ எப்படிப்பட்டவனு அன்னிக்கு மட்டும் இல்ல, எங்க எல்லாருக்குமே தெரியும். அதானே, என்ன சத்தத்தையே காணும்னு நினைச்சேன். வந்துட்டீங்களா? ஏங்க, எங்க அக்கா அசிங்கப்படுறது உங்களுக்குலாம் நல்ல விஷயம் இல்ல, அதனால அப்படித்தான் சொல்வீங்க. ஏக்கா, இவர் சொல்றதெல்லாம் கேட்டு நீ அலைஞ்சேன்னு வச்சுக்கோ, அப்புறம் அசிங்கப்பட போறது நீதான். யோசிச்சு முடிவெடு. பெரிய பிள்ளையாண்டும் என்ன மடியே தானே இருப்பா. சொல்லிச்சிட்டப்பா எடுப்பா. சித்தப்பா மடி எடுப்பா. உன்னை மடி சண்டை கடியா வில்லியா எடுக்க மாட்டா தெரியுமா? என்னைய பார்த்தா உனக்கு சண்டை கடியா வில்லியா தடிதா? இங்க பாடுனே, தேவையில்லாம என்கிட்ட வச்சுக்காத. அப்புறம் நான் யாடுன்னு காட்ட வேண்டியது வரும் தெரியுமா? யாடுன்னு காட்டுவேன், யாடுன்னு. சித்தப்பா அதெல்லாம் போகட்டும். சித்தி எங்க? மகா சித்தி ஆளே காணும். ஒரு வேளை அப்படியே போய் தங்கச்சி பாசத்துல அப்படியே ருக்கு சித்தி ரூமுக்கு போயிருப்பாங்களோ? ஆமாடா, ஆளே காணும். நானும் அவளை எதிர்பார்த்துதான் உட்கார்ந்துருக்கேன். ஆபீஸ்க்கு வேற டைம் ஆயிட்டு. நான் வேணா போய் பார்த்துட்டு வரேன் சித்தப்பா. ஏன் இம்புட்டு நேரம் இங்க
இல்லடா வேண்டாம், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்ப்போம், அதெல்லாம் வந்துருவா. அதுவும் சரிதான். ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும்போது நாம எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணணும்? வரட்டும், மெதுவாவே பேசி முடிச்சு அப்புறமா வரட்டும், அப்புறமா நம்ம பேசிக்குவோம். அப்படிதானே சித்தப்பா? ஆமாடா. பாப்பா, தங்க குட்டி, பட்டு குட்டி, நீங்க தூங்குறீங்களா? அண்ணே, சத்தம் போட்டு பாப்பாவை எழுப்பிடாத. அதான் நல்லா தூங்குடான்னு தெரியுதுல, தூங்கட்டும். அப்பல மகவங்க அத்தை, அவளை ஆளை காணும், ருக்குவை பார்க்க போயிருப்பான்னு நினைக்கிறேன். அதான் சரி பாப்பாக்கு துணையா இருப்போம், அவ வந்த உடனே ஆபீஸ் கிளம்புவோன்னு உட்கார்ந்துருக்கேன். இன்னும் ஆளையே காணும். இவ குழந்தைய போட்டுட்டு அங்க போய் அவளை பார்க்க போனமாக்கும். ஏன் அந்த மகாராணி இங்க வந்து பார்க்க மாட்டாளா? என்ன ஏதுன்னு நான் போய் பார்க்கற மாப்ள. விடுங்க அத்தை, சத்தம் போடாதீங்க. அவ ஏதாவது வேலையா இருந்திருக்கலாம். ஆமா, வெட்டி மறிக்கிறா, வெட்டி. அப்பா, அந்த ஆட்சி எம்போடு கோமா போடுது பாத்தியா? இன்னைக்கு ருக்குச்சிட்டியா புடிச்சு யாசேஸ்னு யாச போடு. ஏய், நீ வேற போய் ஆச்சி என்ன பண்றாங்கன்னு பாரு. சரி சித்தப்பா, வாடி பாப்பா, நம்ம போய் டிஃபன்லாம் ரெடியா இருக்கா சித்தப்பாக்கு அப்படின்னு போய் பாப்போம். சரிண்ணே. சீ, ஏடி இப்படி இருக்க? மிருகத்தனமா நடந்துக்கிற. நீ பேசுறது எல்லாம் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். அண்ணி இருந்தாங்களே, அவங்க முன்னாடி எதுவும் சொல்லக்கூடாதுன்னு வாயை மூடிக்கிட்டு இருந்தேன். என்னது, நீ வரதுக்கு லேட் நைட் ஆயிட்டு அதனால குழந்தைய பார்க்க வரலன்னு வாய் கூசாம பொய் சொல்ற? ஏய், நீத்து 6 மணிக்கே நீ வீட்டுக்கு வந்துட்ட. அண்ணி வந்தது 7:30 மணி. ஏய், நீ நினைச்சிருந்தா அண்ணிய வாசல்ல போய் வரவேற்றிருக்கலாம், இல்ல ரூம்ல போயாவது பார்த்திருக்கலாம். ஆனா வேணும்னே போகாம இருந்துகிட்டு இம்பிட்டு சாக்க சொல்ற? வெக்கமா இல்ல? வீட்டுல உள்ள எல்லாரும் அங்கதானே இருந்தோம், நானே பார்த்தேன். நீ ஏன் வரலன்னு நானே நினைச்சேன். சரி, அப்புறமா வருவேன்னு நினைச்சேன். ஆனா நீ 8:30 மணிக்கு போய் டிஃபன் எடுத்துட்டு வந்த. நான் கூட அப்ப போய் அண்ணியையும் பாப்பாவையும் பார்த்துட்டு வந்திருப்பேன்னு நினைச்சேன். ஆனா எப்படி எல்லாம் போய் சொல்ற? ஏடி இப்படி இருக்க? என்ன, எனக்கு பார்க்க பிடிக்கல, அதனால போல. போதுமா? எல்லாரும் எப்ப பார்த்தாலும் அவளையே தூக்கி தலையில வச்சு ஆடிக்கிட்டு இருந்தா எனக்கு எப்படி பிடிக்கும்? ஏங்க, எனக்கு போக பிடிக்காம தான் போகல. அங்க போய் அவளை நான் ஏதாவது சொல்லணும், இது தேவையா? நான் பெசாட்டி 7 இருப்புமேனு தான் ரூமை போட்டுக்கிட்டு உள்ள இருந்தேன். போதுமா? ஏன் இப்படி நடந்துக்கிறியோ எனக்கு தெரியல. அவங்க உன் கூட பிறந்த அக்கா தானே, உன்னை தேடி ரூம் வரைக்கும் வந்திருக்காங்க. பாவம் அண்ணி, ஏண்டி அவங்கள குத்தி காட்டி பேசுற? உனக்கு ஏதாவது தெரியுமா? நீ படிச்சிருக்கியா வச்சிருக்கியாங்கிற மாதிரி பேசுற? பாவம், அவங்க உன் அக்கா தானே. எனக்கே உன் மேல சந்தேகமா இருக்கு. நீ அவங்க கூட பிறந்தியா இல்ல வேற எதுவுமா? உங்க அம்மா உன்னை எங்கேயாவது அனாதையா இருக்கிறவள தூக்கிட்டு வந்துட்டாங்களா? இப்படி நடந்துக்கிற? அறிவில்லாம பேசிட்டு இருக்கீங்க. நீங்க ஏன் புருஷன் தானே, எனக்கு ஏத்த மாதிரி தானே பேசணும். அதை விட்டு போட்டு எப்ப பார்த்தாலும் சம்மந்தம் இல்லாம பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஏங்க, அவ ஏன் அக்கா, எனக்கு அவளுக்கு என்ன கொடுக்கணும், அவகிட்ட எப்படி நடந்துக்கணும்னு எல்லாம் தெரியும். தேவையில்லாம எதுவும் பேசாதீங்க. நான் என்ன செஞ்சாலும் நம்ம நல்லதுக்கு, அதுவும் இல்லாம உங்க நல்லதுக்காக தான் செய்வேன். அத யோசிச்சு நடந்துக்கோங்க. எதுடி நல்லது? எது நல்லது? எப்ப பார்த்தாலும் குடும்பத்தை பிரிக்கிறது தான் நல்லதா? என்னங்க நீங்க தேவையில்லாம குடும்பத்தை பிரிக்கிறேன் எப்ப பார்த்தாலும் ஏன் மேல பழிய போட்டுக்கிட்டு இருக்கீங்க. அறிவு இல்லாம யோசிக்கிறீங்க. ஏங்க, எங்க அக்காவும் உங்க அண்ணனும் அந்த ஆபீஸ்க்கு வந்தா உங்க நிலைமையும் ஏன் நிலைமையும் கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தீங்களா? ஏங்க, எங்க அக்காவை தூக்கி உங்க அண்ணன் நேர எம்டி பொசிஷன்ல கொண்டு உட்கார வச்சிருவாரு. அப்படி வச்சுட்டா நீங்க காலத்துக்கு அடிமையா கையை கட்டி பியூன் மாதிரி தான் நிக்கணும். ஒவ்வொரு காசுக்கும் பிச்சை எடுக்கிற நிலைமையில இருப்பீங்க. யோசிச்சு பாத்தீங்களா? உன் அக்கா மேலேயும் உனக்கு நம்பிக்கை இல்ல, என் அண்ணன் மேலேயும் உனக்கு நம்பிக்கை இல்ல. இங்க பாரு, உனக்கு நம்பிக்கை இருக்குனாலும் இல்லைனாலும் சரி, அப்படியே என் அண்ணன் கழுத்தை பிடிச்சி என்ன வெளியே தள்ளினாலும் அவன் ஏன் அண்ணன், அவன் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நான் அப்படியே பிச்சை எடுக்கவும் தயாரு. தேவையில்லாம எதையாவது பேசி எல்லாரையும் குழப்பிக்கிட்டு இருக்காது. என் அண்ணன் ஒன்னும் ஒன்ன மாதிரி ஆள் கிடையாது. நீ வேணா உன் அக்காவை துரத்தி அடிப்ப. என் அண்ணன் எங்களுக்காக, இந்த குடும்பத்துக்காக எதுனாலும் விட்டு கொடுப்பான். எங்களை யாருக்காகவும் எப்பவும் விட்டு கொடுக்க மாட்டான். ஏன் ஒன்ன கூட விட்டு கொடுக்க மாட்டான். அதை புரிஞ்சு நடந்துக்கோ. எங்க அம்மா சொன்ன ஒரு வார்த்தைக்காக எங்க அண்ணன் இந்த சொத்துல எதுவும் வேண்டாம், நீங்க மட்டும் எனக்கு போதும்னு சொல்லிட்டு இந்த வீட்டை விட்டு வெளியே போனவன். அவனை பத்தி இப்படி பேசுறதுக்கு உனக்கு நாக்கு கூசணும். ஆமாங்க, உங்க அண்ணே பெரிய சூரிய வம்ச சரத்குமாரு. என் அக்கா தேவையானி, நீங்க இப்படி சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. ஏங்க, அறிவில்லாம பேசிக்கிட்டு இருக்கீங்க. தாயும் பிள்ளையும் ஆனாலும் வாயும் வயிறும் வேறன்னு சொல்லியிருக்காங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. எத்தனையோ குடும்பத்துல அண்ணன் தம்பிக்குள்ள பிரச்சனை, அக்கா தங்கச்சிக்குள்ள பிரச்சனை வந்து நடுத்தெருல ஏமாந்து போய் நின்றுருக்காங்க. நான் அப்படி ஏமாற விரும்பல. நான் அறிவா இருக்கணும்னு நினைக்கிறேன். ஏங்க,
பேசாம இந்த ஆபீஸ ரெண்டா பிரிச்சு தர சொல்லுங்க. ரெண்டா என்ன மூணா பிரிக்க சொல்லுங்க. அதான் உங்க பெரிய அண்ணன் இருக்காருல, அவர் ஒரு ஆபீஸ பாத்துக்கட்டும், உங்க அண்ணன் இன்னொரு ஆபீஸ பாத்துக்கட்டும், நாம இன்னொன்னு பாத்துக்குவோம். ஒண்ணு அதை செய்ய சொல்லுங்க. வீட்டையும் அதே மாதிரி நமக்கு என்னமோ அதை தர சொல்லுங்க. நாம இப்ப சடி தனி கொடுத்து நம்ம போயிருவோம். நம்ம வேலையை நம்ம பார்த்துட்டு சந்தோஷமா இருப்போம். வாய மூடு, தொலைச்சு படுவேன் தொலைச்சி. யாரு சொத்தை யாரு கேக்குறது? அவங்க அப்பா ஒத்தாளா நின்னு சம்பாத்தியம் பண்ண சொத்துல உனக்கு என்னடி உரிமை இருக்கு? என்ன உரிமை இருக்கு? தேவையில்லாம ஏதாவது பேசிக்கிட்டு குடும்பத்தை ரெண்டாக்கலாம் நினைச்ச வாய கிழிச்சு போடுவேன் கிழிச்சி. நீ யாரு முதல்ல? இங்க பாரு, அம்மானா மரியாதையா அம்மாவா நடத்துக்க. அதை விட்டுப்பட்டு தேவையில்லாம புருஷனும் பொண்டாட்டியும் இருக்கிற ரூமுக்குள்ள வந்து நிக்கிற. வெத்தமா இல்ல? உள்ள வரணும்னா தட்டிட்டு வரணும்னு தெரியாது? என்னடி பேசுற? என்ன பேசுற? அவங்க உன் அம்மா, அவங்கள மரியாதை இல்லாம பேசுற. உனக்கு என்ன கிறுக்க பிடிச்சிருக்கு? பேசட்டும் மாப்பிள, பேசட்டும், விடுங்க. எல்லாம் அவங்க அப்பா கொடுத்து செல்லம் கொடுத்து கெடுத்து வச்சிருக்காருல. அவ இதுவும் பேசுவா, இதுக்கு மேலையும் பேசுவா. இந்த குடும்பத்தை நிம்மதியா இருக்க விடாம ரெண்டாக்குறல்ல. இங்க பாரு, நீ பண்ற எல்லாம் உனக்கு எதிராதான் திரும்ப போகுது. அத மறந்துடாத. போதும் நிறுத்து. நீ ஒண்ணு என்ன பார்க்க வரல, உன் செல்லம் அவளை பாக்குறதுக்கு வந்திருக்க. அப்படித்தானே வந்தியா? உன் பேத்திய தூக்கி தூக்கி கொஞ்சினியா? பசாம கிளம்பணியான்னு போ. என்ன பார்க்க வராத நீ. என்ன அடிக்கிறதுக்கு மட்டும் மொத ஆளா வந்து நிப்பியா? மரியாதையா வெளியே போ. நீ சரியான நல்ல பாம்பு. அது கூட அப்பப்போ அதை யாராவது துன்புறுத்தினாதான் விஷத்தை கக்கும். ஆனா நீ எப்பவுமே விஷந்தான். நீ மாற மாட்ட. இன்னும் என்னெல்லாம் நீ அனுபவிக்கணுமோ அம்புட்டையும் அனுபவி. பெத்த தாயா, நான் உனக்கு சாபம் கொடுக்க கூடாது. ஆனா என்ன செய்யறது? நீ எல்லாரையும் கெட்டு போகணும்னு நினைச்சா நீ தானே கெட்டு போவ. அதை யாரால மாத்த முடியும்? என்னைக்காவது ஒரு நாள் நீ எல்லாத்துக்கும் தப்பு மூல காரணம் நீதானே புரிஞ்சுக்கிட்டு அப்புறம் கதறுவ. அப்ப பேசிக்கிறேன். ஏண்டி ஏன் இப்படி இருக்க? வயிற்றுல குழந்தைய வச்சுக்கிட்டு இப்படி ஒவ்வொருத்தரையும் சாபம் கொடுத்துக்கிட்டு இருக்க. இது நல்லாவா இருக்கு? இங்க பாரு, உன் குணத்தை மாத்திக்கோ. நீ பண்றது தப்பு. நீ அவங்கள பழி வாங்குறதா நினைச்சு உன்னை நீயே பழி வாங்கிக்கிட்டு இருக்க. அத்தை சொன்ன மாதிரி காலம் போன பிறகு உன்னால எதுவும் பண்ண முடியாம கதறிக்கிட்டு இருப்ப. ஒழுங்கா உன் குணத்தை மாத்திக்கோ. போதும் சாமி, உங்க வியாக்கியானம் போதும், நிறுத்துங்க. இந்த குழந்தைய நான் பெத்துக்கணும்னு நினைச்சதே என் அக்கா கறி குழந்தை பெத்துக்கிட்டான்னு உடனேதான் நாமளும் குழந்தைய பெத்துக்கணுங்கிற எண்ணமே எனக்கு வந்துச்சு. அது தெரியுமா உங்களுக்கு? என்னமோ சும்மா பேசணும்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஆரம்பத்திலே இந்த குழந்தை வேண்டாம் வேண்டாடுதான் நான் நினைச்சேன். ஆனா அவ குழந்தை பெத்துட்டா என்னை எல்லாரும் எதையாவது சொல்லுவீங்களேன்னு நினைச்சுதான் இந்த குழந்தை பெத்துக்கிறதுக்கே சரின்னு நினைச்சேன். ஆனா இப்போ இதை காரணம் காட்டி என்ன அப்படி இப்படி ஆக்கலாம்னு நினைச்சீங்க. அப்புறம் நடக்கிறதே வேற. ஒழுங்கு மாதிரி அதையோ ஆபீஸ் வந்து சேருங்க. இந்த விஷயத்த உங்க அப்பா கிட்ட பேசுங்க. கூடிய சீக்கிரம் நமக்கு தனியா ஒரு ஆபீஸ் தந்தா சரி. தரல எங்க அக்கா அங்க வரவே முடியாது. அத ஞாபகத்துல வச்சுக்கோங்க. நான் வரேன். இல்லடி, எங்க போக போற? ஆபீஸ்ல எதுக்கு? எதுக்குடி அங்க போய் என் அண்ணனை அவமானப்படுத்துறதுக்கா? இங்க பாரு, என் அண்ணன் வந்துட்டான். அவன் எல்லாத்தையும் பாத்துக்குவான். நீ எங்கேயும் போக வேண்டாம். அப்படியே வேலை செய்யணும்னு நினைச்சனா போய் வீட்டுல போய் சமையல பண்ணு. நாங்க சொல்லாம நீ ஒன்னும் அங்க வர வேண்டாம். என்னடா ஏன் இப்படி கோவமா இருக்க? என்ன ஆபீஸ் கிளம்பிட்டீங்களா? ருக்கு, குட் மார்னிங்மா. ஆபீஸ் கிளம்பிட்டியா? ஏன் நீங்க ரெண்டு பேரும் இன்னைக்கு ஆபீஸ பாத்துக்கோங்க. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, என்னால வர முடியாது. அதான் நீங்க ரெண்டு பேரும் கிளம்பிட்டீங்களான்னு பார்க்க வந்தேன். நீ என்னனே ஏனே நீ வரலங்கிற? நான் சொல்றல, டேய் மகா இப்பதான் குழந்தை பெத்து வந்திருக்கா. அவளை கவனிச்சுக்கணும். வேற வேலை வேற இருக்கு. இப்ப உடனே எல்லாம் என்னால வர முடியாது. அதான் ருக்கு இருக்கல்ல, அவ ஆபீஸ நல்லா பொறுப்பா பாத்துக்குவா. பத்தாதுக்கு நீயே இருக்கல்ல, பின்ன என்ன? டேய் நீங்க ரெண்டு பேரும் சமாளிங்க. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். அதை சொல்லதான் வந்தேன். வரேம்மா. அதான் சொல்லிட்டார்ல, பின்ன என்ன? கிளம்பி வா, நான் கிளம்புறேன். அண்ணன் பாவம், ஒருவேளை இவ பேசினத அண்ணன் கேட்டிருப்பானோ? அதனாலதான் போக சொல்றானோ என்னன்னு போய் பாப்போம். மனசு ஒரு மாதிரி நெருடலா இருக்கு. சனியே, இவளால இன்னும் என்னெல்லாம் அனுபவிக்கணுமோ. பாவா அண்ணன் அங்க இருந்து இங்க வந்த உடனே இவ இப்படி பேசி எல்லாரையும் மனச கஷ்டப்படுத்துறாளே. ச்சே. என்னடா ஜான், ஏன் ஆபீஸ்க்கு போக வேண்டாம்னு சொன்ன? என்னாச்சுடா? டேய் நீ வந்த உடனே நேத்தே எப்படி ஆபீஸ்லாம் போகுது போகணும்னு சொன்ன. இப்ப என்னையும் போகாதுன்னு சொல்லியிருக்க. எதுக்கு? இல்லனே, கொஞ்சம் யோசிச்சு முடிவெடுப்போனே.
இப்ப என்ன அவசரம்? அதான் ருக்குவும் தம்பியும் பாத்துக்கிறாங்கல்ல, பாக்கட்டும் விடுனே. டேய், நீ அப்படி எல்லாம் சொல்ற ஆள் இல்ல. என்னாச்சு? அவன் ஏதாவது ஒண்ணு சொன்னானா? டேய், என்னன்னு சொல்லு, நான் பேசுறேன் அவன்கிட்ட. அண்ணே, இந்த குடும்பம் எங்க பிரிஞ்சிருமோன்னு எனக்கு பயமா இருக்குண்ணே. ருக்கு என்னெல்லாமோ பேசுறா. தம்பி பாவனே, அவன் சந்தோஷமா இருக்கணும். நாம இப்ப ஆபீஸ்க்கு போனா அங்க சரிப்படாதுனே. கொஞ்ச நாள் ருக்குவும் அவனுமே பாத்துக்கட்டும். எங்கண்ணே போக போகுது? அப்புறமா என்ன ஏதுன்னு பார்த்து முடிவெடுப்போம். இப்பதானே பாம்பேல இருந்து வந்திருக்கேன். ஒருவேளை நான் அங்கேயே கண்டினியூ பண்ணிருக்கலாமோ? நான் இங்க வந்தது தப்புன்னு கூட என்னால நினைக்க தோணுதுனே. எனக்கு மனசு சங்கடமா இருக்குனே. ஏண்டா, என்னாச்சு? அந்த பொண்ணு உன்னை ஏதாவது சொன்னாளா? என்னன்னு சொல்லு. ஏண்டா இப்படி கலங்கி போய் உட்கார்ந்துருக்க? எனக்கு உன்னை நினைச்சாலே கஷ்டமா இருக்கு. என்னன்னு சொல்லுடா. நீ சொன்னாதானே எனக்கு என்னன்னு புரியும். அதெல்லாம் ஒண்ணும் இல்லைண்ணே. அவளுக்கும் தம்பிக்கும் தனியா ஆபீஸ் வேணும்னு நினைக்கிறா. நாம எல்லாரும் ஒன்னா இருந்தா பிரச்சனை வரும்னு அவன் நினைக்கிறா. எங்க நாம எல்லாரும் அவளுக்கு எதுவும் கொடுக்காம ஒதுக்கிடுவோமோன்னு நினைக்கிறா. அவ மனசு ரொம்ப சங்கடப்பட்டு பேசுறத பார்த்தா எனக்கு நம்ம தம்பி சந்தோஷமா இருக்க மாட்டான்னு தோணுதுனே. தம்பி சந்தோஷமா இருக்கணும்னே, அதுக்காக நாம ஏதாவது செய்யணும்னே. அப்பாட்டி அம்மாட்டையும் பேசுவோம். அவளுக்காக ஒரு ஆபீஸ கொடுத்துட்டா அவ பேசாட்டி அதை பாத்துக்க போறா. இன்னொன்னு, அவ புருஷன் நல்லா இருக்கணும்னு அவ நினைக்கிறதும் சரிதானே. இதுல என்ன தப்பு இருக்கு? என்னடா பேசுற? இந்த குடும்பத்தை பிரிக்கிற மாதிரி அவ பேசிக்கிட்டு இருக்கா. அவளுக்கு தனியா ஆபீஸ் வேணுமாமா? அவளால என்ன கவனிச்சுக்க முடியும்னு தனியா வேணும்னு கேக்குறா. இத்தனை நாளும் அப்பா கட்டி கத்த சொத்து இது. இந்த ஆபீஸ மட்டும் இல்ல, எல்லாத்தையுமே அப்பா மட்டும்தான் நிர்வாகம் பண்ணியிருக்காரு. நாம யாரும் அவரோட முடிவுல தலையிட்டது கிடையாது. இப்ப ஆபீஸ்க்கு அப்பா வர்றது கிடையாது. அதனால நம்மள பொறுப்பா கவனிச்சுக்க சொல்றாரு. நாம சின்ன சின்ன தப்புகள் பண்ணாலும் ஒருத்தர் பேசி புரிஞ்சு சரி பண்ணிடுறோம். ஆனா அவனால என்னடா முடியும்? அவன் தனியா என்ன பண்ணுவான்னு நீ அவன் கையில கொடுக்கணுங்கிற? டேய், அவன் காலேஜ் முடிச்ச உடனே ஃப்ரெஷ்ஷா வந்து உள்ள உட்கார்ந்துருக்கான். அதுவும் இவளாலதான். சரி போகட்டும், 2 பேருமே வரட்டும்னு நானும் சம்மதிச்சேன். இப்ப வந்து நின்னுகிட்டு அனுபவமே இல்லாம இவங்க கையில எல்லாத்தையும் கொடுத்துட்டு நாம என்னடா பண்றது? அண்ணே, நீ சொல்ற பாயிண்ட்ல நானும் யோசிச்சு பார்த்தேன். நீ சொல்றது சரிதான். ஆனா தம்பிக்கு ஏதாவது உதவிதான், நாம போய் ஹெல்ப் பண்ணலாம். அவங்க 2 பேரும் அவங்க காலில் நிக்கணும்னு நினைக்கிறது ஒன்னும் தப்பு இல்லையே. அவன் நம்ம தம்பினே, அவனுக்கு நம்ம ஏதாவது செய்யணும். அப்பா கிட்ட பேசி பார்ப்போம். இந்த கம்பெனி இல்லனா நம்ம அவன்கிட்ட வேற எதையாவது கொடுக்கலாம்ல. வேற ஏதாவதுனா என்ன சொல்ல வர்ற? ரியல் எஸ்டேட்ட அவன் பொறுப்புல கொடுப்போம்னு சொல்றியா? ஏனே இப்படி கோவப்படுற? நிதானமா யோசினே. அவன் நம்ம கூட பிறந்தவன், நம்ம ரத்தம். அவன் சந்தோஷமா இருக்கணும். அதுவும் இல்லாம மகா பாவனே, அவ தங்கச்சி நல்லா இருக்கணும்னு நினைப்பல்ல. அவ சந்தோஷமா இருக்கட்டும்னே. தேவையில்லாம எதுக்கு குடும்பத்துல பிரச்சனை வரணும்? நீ சொல்றது சரிதான்டா, எனக்கு புரியுது. அவன் நம்ம தம்பி, அவன் சந்தோஷமா இருக்கணும்னு நாம நினைக்கிறது தப்பு கிடையாது. ஆனா அவளுக்கு அனுபவம் இல்லடா. அதனாலதான் எனக்கு பயமா இருக்கு. நீ இல்லாத நேரம் ஆபீஸ்ல எப்படி ரகலை பண்ணா தெரியுமா? குமாரையும் அனுசாவையும் தூக்குறதுக்கு என்னெல்லாம் வேலை பார்த்தா தெரியுமா? நான் உன்கிட்ட எதுவும் சொல்லக்கூடாதுன்னு பொறுமையா இருந்தேன். ஆனா அவ கொஞ்சம் நெஞ்ச பாடாப்படுத்தினா வேலை செய்யறவங்கள என்னமோ வேலைக்காரங்க மாதிரி கண்ணத்துல அரையிறதும் என்னமா நடந்துகிட்டா தெரியுமா? ஏ அம்மா கிட்ட கேளு, புனிதாக்காவே அரைஞ்சிட்டானா பாத்துக்க. எனக்கு புரியுதுனே, என்ன செய்யறது? எல்லாரும் ஒரே மாதிரியா இருப்பாங்க. ஏன் உன்கிட்ட இருக்கிற நிறைய நல்ல குணம் என்கிட்ட இல்லையே? யானே, எல்லாரும் எப்படியும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. அவ வேற மாதிரி, மகா வேற மாதிரி. மகா சந்தோஷமா இருக்கணும், அவ தங்கச்சியும் நல்லா இருக்கணும். அதுக்கு நம்ம குடும்பத்துல நம்ம தம்பி தான் நமக்கு எல்லாமே. அவ சந்தோஷமா இருக்கணும். அவ சந்தோஷமா இருக்குன்னா ஒரே அடியா அவளை அறுத்து விட்டு அவ அப்பா வீட்டை பக்கம் அனுப்பு. அங்கதான் அவளுக்கு நிரந்தர சந்தோஷம் கிடைக்கும். ஏய், என்னடா பேசுற? அறிவு கட்டத்தனமா ஒளிரிக்கிட்டு இருக்காது. ஆமா, ஆபீஸ்க்கு போற கிளம்பி இருந்தியே, ட்ரெஸ் மாத்திட்டு இங்க வந்து நிக்கிற. ஏன்னு ஏன் இப்படி இருக்க? நீ மாறவே மாட்டியா? ஏய், அவ சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? இப்ப நீ ஆபீஸ்க்கு கிளம்பு. எது பேசினாலும் சாயங்காலம் பேசிக்கலாம். நீ சும்மா இருடே. என்னமோ பெருசா நல்லது பண்றாங்களா இவங்க? நல்லது மரியாதையோ ஆபீஸ் பக்கம் கிளம்பி வாங்க 2 பேரும். சும்மா தேவையில்லாம எதையாவது பேசிட்டு இருந்தீங்க, அப்புறம் நடக்கிறதே வேற. நீங்க வந்தா நான் போறேன், இல்ல நான் போக மாட்டேன். அவளே கட்டி கடந்து ஆளட்டும். என்னடா பேசுற? என்ன பேசுற? இது நம்ம கம்பெனிடா. நம்ம அப்பா நிர்வாகம் பண்ணது. அவருக்கு அப்புறம் நாம தான் அதுல இருக்கணும்னு அவர் நினைச்சிட்டு இருக்காரு. அதை விட்டு போட்டு சும்மா தேவையில்லாத எதையாவது எண்ணங்களை வளர்த்துக்கிட்டு உளறிக்கிட்டு இருக்காத. என்ன பண்ணணும்னு எங்களுக்கு தெரியும். நீ முதல்ல இன்னைக்கு கிளம்பு. நான் அப்பா கிட்ட பேசி என்ன முடிவு எடுக்கணுமோ எடுக்கிறேன். நீ ஒண்ணு சொல்ல வேண்டாம். நீ வரதா இருந்தா நான் போறேன், இல்லைன்னா போக மாட்டேன். ஏய், அவன் தான் இம்பது தூரம் சொல்றான்ல, இன்னைக்கு போயிட்டு வா. நாளைக்கு எல்லாரும் சேர்ந்து போவோம். எனக்கு ஒண்ணும் தெரியாது, நீ சும்மா இரு. ஆமாடா, நான் உன் அண்ணன். எனக்கு ஒண்ணும் தெரியாது, உனக்கு எல்லாம் தெரியும்.
சும்மா இருடே, எதையாவது காமெடி பண்ணிக்கிட்டு. அண்ணே, நீங்க கிளம்ப போறீங்களா இல்லையா? ஏய், என் பாப்பாக்கு நிறைய ட்ரெஸ் எடுக்க வேண்டிய வேலை இருக்கு. ஒழுங்கு மரியாதையா இன்னைக்கு ஆபீஸ் போ. நானும் அண்ணனும் இன்னைக்கு ஷாப்பிங் போறோம். நாளைக்கு கண்டிப்பா வருவோம். இப்ப கிளம்பு. அதான் சொல்லிட்டேன்ல, இப்ப நீ கிளம்பு. என் மவளும் நிறைய ட்ரெஸ் வேணும்னு கேட்டிருக்கா. என் பொண்டாட்டிய கூட்டிட்டு அப்படியே ஜாலியா வெளியே போறோம். நீ கிளம்பு. உன்னை நினைச்சா எனக்கு சிரிப்பா தானே வருது. ஏன்னா இப்படி இருக்கீங்க ரெண்டு பேரும்? என்ன சமாளிக்கிறதுக்கு என்னெல்லாம் பொய் சொல்றீங்க? ஏய், அதான் தெரியுதுல்ல பொய்னு. பின்ன என்ன, நாம 3 பேருமே அண்ணன் தம்பிடா. நாம எப்பவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்க மாட்டோம். நாம பிரியவும் மாட்டோம். தேவையில்லாம மனசை போட்டு குழப்பிக்காத. சந்தோஷமா ஆபீஸ் கிளம்பு. சரிண்ணே. ஏய், போற வழியில இந்த டேவிட் பேலுக்கு போனை போட்டு வர சொல்லு. கூடிய சீக்கிரம் தங்கச்சிய அவன் கையில புடிச்சு கொடுக்கணும். ஆமாண்ணே, நானும் 2 நாளா போன் போடுறேன், எடுக்க மாட்டேங்கிறான். ஆனா ஜாக்குலின் போன் போட்டா மட்டும் அவருக்கு லைன் போகுது. என்ன ஏதுன்னு விசாரிக்கணும். ஏய், நீ போன் போடுற நேரம் அவ எங்கேயோ வேலையா இருந்திருக்கான். அதெல்லாம் என்கிட்ட சொல்லிட்டான். உன்கிட்ட போன் பேச ஆரம்பிச்சா போனை வைக்க மாட்டேன்னு தான் உனக்கு பண்ணலன்னு சொல்ல சொன்னான். நைட்டு பேசுவான். அடப்பாவி, சரியான ஆள் தான்டா நீங்க 2 பேரும். அவனுக்கு இருக்கு. அதெல்லாம் இருக்கட்டும், நீ முதல்ல கிளம்பு. ஆமாடா, சும்மா தேவையில்லாம அவகிட்ட சண்டை போட்டுட்டு இருக்காத. முதல்ல கிளம்பு. சரிண்ணே, நான் போய் கிளம்பிட்டு ஆபீஸ் போயிட்டு வரேன். சரிடா.